இன்னைக்கு ஒரு தரமான ஓய்வு நாள். ஆனா துளியூண்டு ஓய்வு கூட கிடைக்கல. ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. ரமதான் ஃபேட் லாஸ் சீரீஸ்ல இன்னைக்கு டே 16. காலை 4 மணி அளவில் 4 முட்டை 2 சப்பாத்தி அடிச்சு நவுத்திட்டேன். ஃபஜருக்கு அப்புறமா குரான் ஓதிட்டு தூங்கினவன் டைரக்டா ஜோர்ல தான் எந்திரிச்சேன். சட்டு புட்டுன்னு மஸ்ஜிதுக்கு போய் ஜோர் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா 2 வருஷம் பெங்களூர் பிஜில என் கூட ஒருத்தன் இருந்தான். அவன் சொன்னான், பையா எல்லா வருஷம் கூடவே ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், இந்த வருஷமும் பிஜில போய் செலிப்ரேட் பண்ணான்னு கூப்பிட்டான். அஸ்தக்ஃபிருல்லா. அவனை நம்பி ஒசூர்ல இருந்து பெங்களூர் போனதுக்கு 2 மணி நேரம் பெங்களூர் டிராபிக்ல கதற வெயிட் பண்ண வச்சான். இது சரிப்பட்டு வராதுன்னு கொலைவெறியாகி நானே கிளம்பி போயிட்டேன். அந்த டிராபிக்ல இருந்து கிளம்பி நான் வந்து சேர்ந்த இடம் தான் என்னோட பழைய பிஜி. வந்ததுனால பிரியாணி இல்லை, பிரியாணி வந்ததுனால நீ வந்த. அது ஒன்றும் இல்லை மக்களே. நான் போன அன்னைக்குன்னு பார்த்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பள்ளியில் இஃப்தாரில் பிரியாணி போட்டாங்க. அப்புறம் இஃப்தார் முடிச்சுட்டு அங்கேயே மக்ரிப் தொழுதுட்டோம். அப்புறம் என் கூட அந்த சப்ரீஸ் நாங்கள் பேசுகிற மாதிரி நடிக்கிறோம், எங்களையும் வீடியோ எடுத்து போடுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன, விருந்து ஆரம்பிச்சிருச்சு. அங்கே எல்லாரும் புது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுனால யாருக்கும் பிரியாணி அடிக்க வரல. ஸோ 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கலான்னு நானே பிரியாணி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம டயட்டில் இருக்கிறதுனால பிரியாணி தொட்டு கூட பார்க்காம வெறும் சப்ளை பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் சப்ரீஸ் மீட்டா. இவர் இருக்காரே, இவர் தான் எங்களோட அண்ணன். ஆனால் காலேஜ்குள்ள ப்ரொஃபஸர்னு கூப்பிடுவோம். என்ன மனுஷன்யா, அவரை பற்றி ஒரு தனியாக வீடியோ போடுறேன். காலையில இருந்து வெறும் 1000 கேலரிஸ் தான் சாப்பிட்டதுனால பசியிலேயே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டேன்.